பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் தியாகு, கேப்டனின் நண்பன், அற்புதமாக நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் பேசியுள்ளார். நானும் விஜயகாந்தும் அப்போ இருந்து நெருங்கிய நண்பர்கள். நாங்கள் ஒரு 5 பேர் எல்லாருமே ஒன்றாக தான் எல்லா பக்கமும் சுற்றுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ ஆதரவு கொடுக்கறது என்னென்னா, விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை எடுத்தது ஸ்டாலின், பொன்முடி தான். அதை மாதிரி பலவேறு தாலிகளை அறுத்தது திமுக ஆட்சியில் தான். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் திமுகவில் தான் நல்லா இருந்தோம். அவர் செய்த சில தவறுகள்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது, எங்களுக்கு விஜயகாந்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் பட்டுன்னு கோவப்பட்டுருவாப்புல, கரெக்டாக சொல்லிடுவாப்புல. தப்புன்னு சேர்ந்தால் தட்டி கேட்பாப்புல. கலைஞர் மேலே அவ்வளோ அன்பு இருந்தது. நாங்கள் எல்லாருமே ஒரு அன்பு வச்சுருந்தோம். ஆனால் அந்த அன்பு அவர் பூரா கெடுத்துட்டாரு. விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடித்தது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 26 பெண்கள் வாழ்க்கையை அழித்தது, நிறைய இடத்துல கஞ்சா, போதை எல்லாம் பண்ணது பூரா அவங்கள தான் இருக்கும். நாட்டு மக்களுக்கு தான் இது பண்ணிட்டு ஒரு செங்கலை தூக்கிட்டு அலைகிறது. இந்த மாதிரி நானும் விஜயகாந்தும் நட்பும் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து எப்போதுமே கூட இருந்துக்கிட்டு தான் அலைவோம். அவர் இறந்த பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் அவனை விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. இப்போ நான் பிரிஞ்சு இருக்கோம்னா என்னோடய மன வலிமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது. விஜய் நானும் அப்படி எல்லா விஷயத்துக்கும் அவருக்கு நிறைய பொன்விழா நடத்துறதுலேருந்து எல்லா விஷயமும் பண்ணோம். ஆனால் எங்களுக்கே துரோகியாக மாறிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எவ்வளோ நன்மைகள், அவரை செவிக்க வச்சு எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்தோம்னு தெரியும். அம்மாவை ஜெயிலில் தூக்கி வச்சதும் இந்த திமுக ஆட்சி தான். விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடித்ததும் இந்த திமுக காரன் தான். கஞ்சா எல்லாமே அவங்க தான். அந்த ஆட்சியை நம்ம அடியோடு ஒழிக்கணும். கேப்டனோட ரசிகர்களும் கேப்டனோட தொண்டர்களும் உயிர் மூச்சாக இருக்கும். நீங்கள் தாழ்மையுடன் ஓட்டு முரசு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிங்க என்று மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில் அற்புதமாக பேசியுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் மாதிரி எந்த ஒரு மனிதனும் கிடையாது. மக்களுக்காக வாழ்ந்த ஒரே மனிதன்னா அது விஜய் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. உங்களுக்கு நினச்சி தான் வருத்தப்படுவான்னு சொல்லி தியாகு அற்புதமாக கேப்டனை பற்றி கூறியுள்ளார்.